சர்வ சித்தி விநாயகனே சரணம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன். அடுத்த புது கதையை சொல்கிறதுக்காக. அதாவது இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை, அதாவது மே மாதம் வெள்ளிக்கிழமை 24 25 தேதி. பசி, நல்ல பசி. லஞ்சு சாப்பிட போனேன். நல்ல அருமையான லஞ்சை பண்ணி வச்சுருந்தாங்க ஒய்ஃபு. ஆஹா, என்ன அதிர்ஷ்டம், நம்மளை இன்றைக்கி ஓங்கி அடிச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக லஞ்சை சாப்பிட்ற போது அந்த உசிலி ரசம் அதெல்லாம் அமக்களமாக அட்டகாசமாக இருந்தது. தேங்காய் அரைச்சி குழம்பு, பொரிச்ச அப்பளம், இத்தியாதி 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 நல்லா ரசித்து சாப்பிட்ற போது இந்த காதல் கதை, சொந்த கதை இல்லைங்க, சொந்த கதை இல்லை, ஏன்னா அது ரொம்ப சோகமாக போகும். அதனால் இந்த கதை ஒரு அருமையான காதல் கதை அப்படியே மனசில் ஓடிச்சு. சாப்பிட்ற போது அப்படியே ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த காதல் கதையை அசை போட்டேன். உடனே அதை நம்ம அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களுக்கு நேர்களுக்கும் சொல்லணுங்கிற ஒரு வெறி, சில கதைகளை டக்குன்னு சொல்லணுங்கிற ஒரு ஆசை வந்துடும். அதனால் இந்த கதையை இப்பொழுது சொல்லுகிறேன். இந்த கதையோட டைட்டில் நல்ல டைட்டிலாக கொடுக்கலாமே, புதுவிதமான காதல் கதை. நல்லா கேட்டுருங்க, புதுவிதமான காதல் கதை. இது காதல் கல்யாணம் இல்லை, ஒரு சாஸ்திரிகளின் மகள், பெயர் செல்லம்மாள். எல்லாரும் செல்லம் செல்லம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்ம பிரகாஷ் ராஜ் சொல்லுவார் செல்லம் செல்லம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பல பேர் பல விதமாக விட செல்லம் 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 அப்படின்லாம் கூப்பிடுறது ரொம்ப சகஜம். அந்த 18 வயது பெண்ணுக்கு கல்யாணம். அவங்க அப்பா சாஸ்திரிகள், ரொம்ப சாதாரண வாழ்க்கை தான். அவர் மாப்பிள்ளை மிஸ்டர் சுப்பிரமணியம் அந்த காலத்திலேயே ப்ரீ யூனிவர்சிட்டி பாஸ் பண்ணிவிட்டு அங்கே இங்கே யாருக்கால அவன் கார்லேயும் விழுந்த அப்பா பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டார். சாதாரண சின்ன வேலை. ஆனால் நம்ம சுப்பிரமணியம் ரொம்ப சூட்டிக்கான பையன் அந்த காலத்தில். அதாவது எல்லாம் 1970s. நல்லபடியாக சின்சியராக வேலையை செய்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி ஒரு 40 பேர் ஒர்க் பண்ணுற பேங்க் அது, பேங்க் ஆஃப் அமெரிக்கா. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே, அமெரிக்காவில். சந்தோஷமாக வேலை செய்கிற பையன். ஆனால் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தவர், இந்த பாருப்பா எப்படியோ அப்படி எப்படி உன்னை வேலையில் சேர்த்துக்கிட்டேன், பேங்க் ஆஃப் அமெரிக்காங்கிறது பெரிய பேங்க்கு, அமெரிக்கா பேங்க்கு, உன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, பியூசி தான் இருக்குது, நீ பிகாம் எப்படியாவது போஸ்டல்லையோ ஈவினிங் காலேஜில் சேர்ந்து படித்தாதான் இந்த பேங்க்கில் நீ நல்லபடியாக வேலை செய்ய முடியும், முன்னுக்கு வர முடியும், இல்லைன்னா வேற எவனாவது வந்தான்னா உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான் அப்படின்னு சொல்ல, ஐயோ சார் அப்படின்னு சொல்லி நம்ம சுப்பிரமணியன்னா சுருடாச்சே, நல்ல புத்திசாலி பைய, பிகாம் போஸ்டலில் கட 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 கடன்னு படிக்க ஆரம்பித்தான். அவ்வளவுதான், பிரமாதமாக போஸ்டலில் படித்து ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டான் பிகாமில். நாட்கள் ஓட ஓட ஓரளவுக்கு சம்பளம், அந்த காலத்துக்கு நல்ல சம்பளம் தான். 500-600 ரூபாங்கிறது அந்த காலத்தில் பல பேர் பார்க்க முடியாத பணம். 70s நல்ல வேல்யூ இருந்தது அதுக்கு. ஏன்னா பவுனே கிட்டத்தட்ட 120-130 ரூபா தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த சுப்பிரமணியம் செல்லம்மாளையும் இணைத்து வைத்து விட்டார்கள். அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய கதை இதோடு முடியுது. ஏன்னா அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நம்ம சுப்பிரமணி பேங்க் ஆஃப் அமெரிக்கா இல்லை வேலை, ட்ரிப்ளிகேனில் ஒரு சின்ன இடம் பார்த்துக்கிட்டு
மனைவியும் கூட்டிக்கிட்டு வந்து விட்டார். அவள் அப்பா வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்துக்க வச்சுக்க போகுதோ கணக்கில் ஸ்டோரில் கணக்கு எழுதிட்டுருக்கார் பாவம். இவன் வந்து முடிந்த தொகையை மாதம் மாதம் கொடுக்க சொன்னார். சரிப்பா, உனக்கு பாவம் இங்கேருந்து போயிட்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்துக்கிட்டோன்னே ட்ரிபிளிகேனில் ஒரு வீடு எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் கிட்டத்தட்ட 1 மைல் 1.5 மைல் மவுண்ட் ரோட்டில் வேலைக்கு வந்துக்கிட்டு போகிறோம். ரொம்ப சின்சியர் பாய். கல்யாணம் ஆகி முதல் நைட்லேயே ஃபஸ்ட் நைட்டில் புருஷனும் பொஞ்சாதியும் அப்படியே வெக்கப்பட்டு, உங்களுக்கு இந்த வியட்நாம் வீடு படத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். பாலக்காடு பக்கத்திலே அப்பாவி ராஜா பாட்டு ஞாபகம் வந்ததுன்னா அந்த மாதிரி தான் வச்சுங்களேன் இந்த கப்பல். அதுலேயும் நம்ம செல்லம்மா சாஸ்திரிகள் வீடு பாவம். அண்டு 9 முழ புடவை தான் கட்டுவாங்க. மற்றவங்கெல்லாம் கட்டுற மாதிரி 6 முழ சாரியெல்லாம் கட்டுறது கிடையாது. அண்டு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்த பொண்ணு. பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க. கன்னம் ஒரு குழி விழற கன்னம். கன்னத்தின் பள்ளத்தை பார்த்து பல பசங்க பின்னாடியே அலைவானுங்க. நம்ம சுப்பிரமணிக்கு ஓரளவுக்கு ஹேண்ட்ஸமான லுக்கு, ரொம்ப ஓஹோன்னு இல்லாட்டாலும் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு ஓரளவுக்கு குட். அப்படிப்பட்ட சுப்பிரமணியம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபஸ்ட் நைட்டில் 2 பேரும் திருன்னு முழிக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசி உனக்கு நான் எனக்கு நீ நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க அப்படின்னு 2 பேரத்துக்கு திணறி கடைசியில் சந்தோஷமாக இருக்கணும்னு சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் காலையில் வரைக்கும் இந்த ஒரு சென்டென்ஸையே பேசி முடிக்கிறாங்க பாவம். ஆனால் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அவ்வளோ ஒரு பிரியம் வந்துடுது. இவன் தான் என் வாழ்க்கையை நான் அவன் நினைக்க, அவன் தான் தன்னோட வாழ்க்கையை நான் அவன் நினைக்க, காலையில் எழுந்து அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறதுக்கே மனசு வரலைனாலும் 5:45 கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்க உடனே பாவம் நம்ம செல்லம்மா வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியே ஓட, அப்படியாக அந்த முதலிரவு நல்லபடியாக முடிந்து அந்த கனவுலையே நம்ம சுப்பிரமணியம் இருக்க 2 பேரும் தனி கொடுத்தன வேறு போன உடனே ஆஹா வந்துடுச்சு அப்படின்னு பாடிக்கிட்டே ரொம்ப ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஹாப்பியான கப்புள். அண்ட் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு கப்புல்னு இருந்தால் இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. ரொம்ப நல்லவங்க வேறு. அவனுக்கு நல்ல உத்தியோகம் பேங்க்கில். அவள் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு தனக்கு கிடைத்த கணவனை மகிழ்ச்சியாக வைத்துக்கிறது ஒன்று தான் அவளுக்கு குறிங்கிற மாதிரி அப்பப்போ பேசி கீசி அவள் எதுவும் அவனுக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டா. அதே மாதிரி அவனும் அப்படி தான். அதாவது 2 கை தட்டினா தான் சத்தங்கிற மாதிரி 2 பக்கமும் அந்த இது இருக்கணும் இல்லையா. இப்போது பேங்க்கில் திடீர்னு சில முறைகேடுகள் 1-2 நடந்துருச்சுங்கிற மாதிரி காதில் விழ எல்லாரும் யாருன்னு தேடுற போது அமெரிக்காவிலேருந்து மிஸ்டர் ஜான்சன் வந்து இறங்குறாரு. வந்து இறங்கி நான் ஒரு 2 மாதம் இங்கே இருக்க போகிறேன், இங்கே சில முறைகேடுகள்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது, அதை கண்டுபிடிக்கணும் மெயினாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் ஆஃபீஸுக்கு அப்படியே வந்து எல்லாம் பார்க்குறாரு, வைக்கிறாரு, போகிறாரு. எல்லோரும் டெம்பாக இருக்காங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஜாமெல்லாம் இருக்காங்க. அண்டு ரொம்ப டீசெண்டாக டிக்னிஃபைடாக இருக்கிறது நம்ம கிளர்க் சுப்பிரமணி. அவரை பார்த்த உடனே எழுந்து நின்று குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்காடே, நல்லவன் இருக்கானேவன்ட்டு. அப்புறம் எப்போ பார்த்தாலும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆஃபீஸில் வேலையை செஞ்சுக்கிட்டு கொடுத்த வேலையெல்லாம் சின்சியராக செய்கிறத பார்த்து இவன் மேலே ஒரு அன்பு வந்துருச்சு. அதுக்கப்புறமா 2 பேர் கோல்மால் பண்ண ஆளுங்களை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதில் சுப்பிரமணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் தன்னுடைய பேர் மட்டும் வெளில தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வந்த காரியம் முடிய அமெரிக்காவுக்கு திரும்பி அவர் 2 மாதத்தில் போகிற போது சுப்பிரமணியை தனியாக கூப்பிட்டு, ஹேய் சுப்பிரமணி, நான் கூடிய சீக்கிரம் இந்த வேலையை விட்டு விலக போகிறேன்னு சொன்னேன். ஐயோ ஏன் சார் வேலையை விடுறீங்க? இல்லை, வேர்ல்டு பேங்க்கில் டாப் பொசிஷனில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, அதுக்கு போய் சேர போகிறேன். ஆனால் அங்கே போன உடனே உனக்கும் ஒரு ஆர்டரை போட்டு கொடுத்துட்றேன், நீ அங்கே வந்துரு அமெரிக்காவுக்கு, வாஷிங்டன் நகருக்கு அப்படின்னு சொல்ல. வா 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 வான்னு தானேப்பா சொல்கிறேன், எதுக்கு வா வா வான்னு எல்லாரையும் கூப்பிட்றேன் நீ அப்படின்னு அவர் சொல்ல. இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன் வா ஷிங் அப்படின்னு. ஆமாம்மா, துணியெல்லாம் நல்லா துவச்சி வச்சு போட்டு வந்துடுவேண்ணே அப்படின்லாம் சொல்லி இல்லை அவர் கிண்டல் பண்ண. வாஷிங்டனுக்கு போகிறதுக்கு இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வேர்ல்டு பேங்க்கில் வேலை. ஆஹா, என்னை அதிர்ஷ்டம் பாருங்கள். அதாவது யாருக்கு எந்த நேரத்தில் என்ன அதிர்ஷ்டம் அடிக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. கடவுளுடைய விளையாட்டே தனி விளையாட்டு. வீட்டுக்கு வரான், வந்து செல்லம் செல்லம் அப்படின்னு கூப்பிட, என்னன்னா அப்படின்னு அவள் ஓடி வர,
இந்த நியூஸ் நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப படபடான்னு வருது அப்படின்னு சுப்பிரமணி 27-28 வயசில் இந்த மாதிரிலாம் பேச, என்னென்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, உடம்புடம்பெல்லாம் சரியாக தானே இருக்குலாம் கேட்க. இல்லைம்மா, என்னுடைய பாஸ் வெள்ளைக்காரன் ஒருத்தர் வந்திருந்தார். ஆமாம் ஜான்சன், என்னாச்சு அவருக்கு? அவருக்கு ஒன்றும் ஆகலை, அவர் இந்த வேலையை விட போகிறாராம். ஐயோ, என்ன வேலையை விடுறாரு? ஐயோ, பெரிய வேலை வேர்ல்டு பேங்கில் கிடச்சிருச்சான், அதில் போய் ஜாயின் பண்ண போகிறாராம். நன்னா இருக்கட்டும், தீர்காயுசாக இருக்கட்டும், நல்லபடியாக இருக்கட்டும் அவர்னு சொல்ல, ஐயோ அவர் மட்டும் இல்லடி, நம்மளும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுக்குறேன், நீ கிளம்பி அமெரிக்காவுக்கு வாங்குறாரு. அவர் இன்னும் 2-3 நாளில் போனாருன்னா ஒரே வாரத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருங்கிறாரு. எனக்கு வயிற்ற கலக்க. ஏன்னா வயிற்ற கலக்கிறது உங்களுக்கு? இல்லை, இங்கேருந்து அமெரிக்கா தானே, ட்ரெயினை பிடிச்சி நம்ம பாட்டுக்கு போயிடலாமே. என்னது அறிவு கட்டவளை ட்ரெயினில் எப்படி அமெரிக்கா அடியாது? நார்த் அமெரிக்கா இங்கேருந்து பறந்து போனாலே 24 மணி நேரம் பறக்கணும். என்னது, எப்படி பறக்கிறது? ஏரோப்ளேனில் போனண்டி. ஐயோ செல்லம், உனக்கு புரிய வைக்க முடியாது என்னால், எனக்கு தலையை சுற்றுறது, என்னோ பண்ணுறது, கொஞ்சம் போய் தலையை பிடிச்சி விட, எனக்கு கஷாயம் கொஞ்சம் போட்டு கொண்டு வரலாம் சொல்லி ஒரு நாள் ஆகுது அவனுக்கு அந்த சந்தோஷத்தை நார்மல் ஆக்கிறதுக்கு. ஆஃபீஸுக்கு போனால் எல்லாரும் இவனையே பார்த்து, என்னப்பா வந்தவரை மயக்கிட்ட போல் இருக்கே, ஒன்று அமெரிக்கா கூப்பிட போகிறேன்னு சொல்கிறாரு அப்படிலாம் சொல்லி இல்லையாதான் இது பண்ண. நம்ப மாட்டீங்க, அவர் போயிட்டு அந்த புது வேலையை வேர்ல்டு பேங்கில் எடுத்துக்கிட்டு இவனுக்கு எல்லா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் இது பண்ணி விசா இவனுக்கும் ஒய்ஃபுக்கும் வாங்கி கொடுத்து டிக்கெட்டையும் வாங்கி அனுப்பித்து விட்டார். இந்த அளவுக்கு நம்ம ஜான்சன் இவன் மேலே உயிரை வச்சிட்டாருன்னா பார்த்துங்க. கண்ணம் குழிந்த நம்ம செல்லம் அமெரிக்காவுக்கு போனோம். அவ 9 முழ புடவை தான் கட்டுறவ, அதாவது 6 முழெல்லாம் கட்டுறவ இல்லை. அப்படிப்பட்டவ அந்த மடிசார் புடவையை கட்டிக்கிட்டு பிளேனில் ஏறி லுஃப்தான்ஸால் ஹாப்பியாக 22 மணி நேரம் ஃப்ளை பண்ணி வாஷிங்டனில் போய் இறங்கி ஆச்சரியப்படுறா. சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் அவர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு பேங்க்கு செலவில். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே போனாக்க அவங்களுக்கு வேணுங்கிற க்ரோசரிஸ்லாம் கூட வாங்கி வச்சுருக்காங்க, அவருடைய அசிஸ்டண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்த்தா காட்டேஜ் சீஸ் ஒரு பெரிய டப்பா ஒன்று இருக்குது. அதாவது இவங்களுக்கு வெஜிடேரியன் ஸ்ட்ரிக்ட்லாம் சொன்னதுனால எல்லாமே வெஜிடேரியன் ஐட்டம் தான். உடனே செல்லம் இன்னசென்ட்டாக, ஏன்னா இதெல்லாம் குடிசை தொழிலா இந்த ஊரில் சீஸுங்கிறது அப்படிங்கிற. என்னடி குடிசை தொழிலுங்கிற திடீர்னு? இல்லை, காட்டேஜ் சீஸ்னு போட்டிருக்கே. ஐயோ செல்லம், நீ SSLC வரைக்கும் படிச்சிருக்க, ஆனால் காட்டேஜ் சீஸ் எனக்கே என்னன்னு தெரியாது, இருந்தாலும் சீஸில் ஒரு வகையாக இருக்கும் இது அப்படின்னு அவர் சொல்ல, காலையில் எழுந்து அப்படிலாம் பார்க்குறா. அப்படியே பளபளன்னு இருக்குது, ரோடு கீடெல்லாம் பிரமாதமாக இருக்குது. ஜன்னல் வழியாக பார்த்துட்டு, என்னமா இருக்குது பாருங்கோ, நல்லா இந்த ஊருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி ரோடெல்லாம் அவ்வளோ க்ளீனாக சுத்தமாக இருக்குது, கோலம் போடலை, அது ஒன்று தான் பாக்கி. அப்படி என்னடி பேருக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? தான் நல்ல வாஷிங் டன் வச்சுருக்கானே, டன்னா தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணுவோம் போல் இருக்கே அப்படியே பொங்கி நம்ம சுப்பிரமணியம் சிரித்து செல்லோன்னு கன்னத்தை கிள்ளி, உன்னுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஐயோ சென்ஸ் ஆஃப் ஹியூமரா நிஜமாக சொல்கிறேன்னா, எவ்வளோ பளபளன்னு இருக்குது, நம்ம ஊர் ரோடெல்லாம் இருக்குமே கன்றாவியா, இந்த ரோடை பாருங்கோ என்னமா இருக்குது அப்படின்னு சொல்ல, சிரி என்று இடி என்று சிரித்தார் நம்ம சுப்பிரமணியம். இருந்தாலும் பொண்டாட்டி அப்பாவித்தனமாக சொல்கிறதெல்லாம் அவ்வளோ ரசித்தார் நம்ம சுப்பிரமணியம். இப்படி வருஷங்கள் ஓடுது. 2-3 வருஷத்தில் அவங்களுக்கு ரோஹிணி நட்சத்திர ஒரு பெண் பிறக்க, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தனால பொண்ணுக்கு ரோஹிணின்னே பேர் வச்சிடுறாங்க. அண்ட் இப்போ ஒரு 5-6 வருஷம் அங்கே வந்து செட்டில் ஆகி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஹாப்பியாக சில குடும்பங்களில் அவங்களுக்கு பரிச்சயமாகி ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. அதில் சில பேர் நல்லா பழகிறாங்க, சில பேர் பட்டும் படாமலும் ஒதுங்கியிருக்காங்க. அண்டு சாஸ்திரிகள் வீட்டு பொண்ணுங்கிறதுனால பல சம்பிரதாயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால இவளை நம்பி பல விஷயங்களை கேட்டுக்கிட்டு போகிற பெண்களும் இருந்தாங்க. அப்படியாக இவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் செல்லத்தை பொறுத்த வரைக்கும் கணவனை அன்பாக பார்த்து கொள்வது, கவனித்து கொள்வது, நல்லா சமைச்சு போடுறது, அதே நேரத்தில் இப்போது ரோஹிணி அந்த குழந்தையை வளர்க்குறது, இதுதான் மெயின் ஜாபு. அதெல்லாம் போக நேரம் இருந்தால் தான் மற்றபடி விசிட்டு என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் அதுக்கெல்லாம் எதுக்குமே முன்னுரிமை கிடையாது. குடும்பம்
அதுக்கு தான் முன்னுரிமை. அதே மாதிரி நிம்மதியாக புருஷன் இருக்கணும். அவர் நிம்மதியாக சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டு வரணும். அண்ட் அவர் கொண்டு வர காசில் சிக்கனமாக குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்க குறிக்கோள். அதே நேரத்தில் கணவனுடைய 2 சிஸ்டர்ஸ் அங்கே ஊரில் இருந்தவங்களுக்கு இவங்க வரத்துக்கு முன்னாடியே ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணி கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி ஏதாவது தேவைப்பட்டால் இங்கேருந்து கொஞ்சம் பணங்கன்னு அனுப்பிச்சு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அமெரிக்காவுக்கு வரேன்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமாங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒர்க் பர்மிட் அது இது இருந்ததே தவிர க்ரீன் கார்டுகள்லாம் இல்லாததுனால அது செய்ய முடியல. இப்போ தான் இவங்களுக்கே க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க பாவம். அப்படியாக அவங்களுக்கு பண உதவி அதெல்லாம் செய்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் பெரிய செலவுகளோ கிடையாது, சிக்கனமான வாழ்க்கை அண்டு நிறைய பணம் சேருது. அதே நேரத்தில் நம்ம செல்லத்துடைய தம்பி ஒருத்தன் இங்கே படிக்க கூட்டிகிட்டு வந்து அவனை படிக்க வைக்கிறாங்க. அதுக்குள்ளே செலவெல்லாம் இங்கே எடுத்துக்கிட்டு அந்த பையன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர ஹெல்ப் பண்ணுறாங்க. அவனும் மெரிலாண்டில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி நல்லபடியாக படித்து கிடைத்து முன்னுக்கு வரான். வருடங்கள் கடகடான்னு ஓட நமது குழந்தை ரோஹிணி 12 வயது 13 வயது பளபளன்னு நல்ல பெரிய பொண்ணாக வளர ஆரம்பித்து விட்டாள். பார்க்கறதுக்கும் அழகாக இருக்காங்க. அவங்க குடும்ப ட்ரேட் மார்க் கன்னத்தில் குழி அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த குழந்தை சிரிச்சுன்னு சொன்னாக்க அப்படியே வாஷிங்டனே வளைச்சி போடுற அளவுக்கு அந்த கன்னக்குழி. ஸோ பசங்கள்லாம் ஏய் ரஹினி ரஹினி ரஹினின்னு பின்னாடியே நாய்க்குட்டிகளாக ஓடுறானுங்க. அந்த பொண்ணும் சந்தோஷமாக வளருது. அதே நேரத்தில் வீட்டில் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுலாம் அந்த குழந்தை கொஞ்சம் டிஃபை பண்ணுது. என்ன இது பண்ண சொல்லி எல்லோரும் தான் பண்ணுறாங்க, நான் மட்டும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு. தமிழ் நல்லா பேசணும்னு தமிழ் நிறையா கற்றுக் கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. குழந்தை பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, எல்லாத்துலேயும் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குது, கேம்ஸ் எல்லாம் விளையாடுது, ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுது, அது இது ஸ்கூலில் ஒரே அதுக்கு பெருமை. அண்ட் ஸ்பெல்லிங் டெஸ்ட்டில் பிச்சு உதறி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குது. அது தவிர கஷ்டமான விளையாட்டுகள்லாம் ஜோராக விளையாடி பாடியை நல்லா பில்ட் பண்ணி குழந்தை 12 வயதில் ஒரு 16 வயசு 17 வயசு மாதிரி ஜம்முன்னு பார்க்குறதுக்கு தோற்ற பொலிவு அமக்களமாக இருக்குது. அவளை சுற்றி பல பேர். இப்போது நம்ம செல்லம் அண்ட் சுப்பிரமணி தம்பதிக்கு பொண்ணு நல்லபடியாக வாழ்க்கையில் இருக்கணுமேங்கிற கவலை தொற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறது எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்க மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு இந்த பெண்ணுடைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய விஷயங்கள் ஊரே பெருமைப்படுது. அவங்களுக்கு அதை ரசிக்க தெரியல. அதை பெருமைப்படுறபடி என்னடி எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, ஆனால் ஒரு மாதிரி இருக்கே இந்த குழந்தை செய்கிறதெல்லாம். ஸ்விம் சூட்டை போட்டுன்ட்டு அது ஸ்விம் பண்ணுறதை பார்க்குற போது எனக்கே கண் கூசுது, கண்ணை முடிக்கணும் போல் இருக்குது. ஆமாம், நான் எவ்வளோ சொன்னாலும் அது ஸ்விம்மிங் பண்ணுவேன்னு அடம்பிடிக்கிறா. ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறாங்க. ஸ்கூல்லேயே ஸ்விம்மிங்கில் அவள் தான் பெஸ்ட்டுங்கிறாங்க. அதே மாதிரி பல விளையாட்டுகளில் என்னென்னமோ பண்ணுற போது எனக்கு இதெல்லாம் பார்க்கவே பிடிக்கல, நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, சும்மா ரெடி ஊரில் போய் இதெல்லாம் பண்ணிச்சுன்னா தொலைஞ்சது மானம் போய்டும் நமக்குன்னு. பாவம் அந்த அப்பாவிகள், அப்பாவும் அம்மாவும் பெண்ணை நினைத்து கவலைப்பட்டு உருகத் துவங்குகிறார்கள். ஜான்சன் இவர்களுடைய வளர்ச்சியில் ஆர்வமுள்ள அவர் அப்பப்போ கூப்பிட்டு பேசுவார், வைப்பார். அவங்க வீட்டுக்கு விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. இவங்களும் தட்டாமல் என்ன பாஸு டாப் மேன் அப்படின்ட்டு போயிட்டு இது பண்ணுவாங்க. அவர்கிட்ட இந்த கவலையை பகிர்ந்துக்க அவருக்கு ரொம்ப சிரிப்பு வருது, சிரிக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் சொல்கிறாரா, ஐம் ஸோ சாரி, நான் இதுக்காக சிரிக்கலை. ஏன்னா நான் இந்தியாவில் ஒன்று 7 தடவை விசிட் பண்ணியிருக்கேன், பல குடும்பங்களை பார்த்துருக்கேன். உங்கள் கவலை எனக்கு புரியுது. இதை எப்படி சால்வ் பண்ணுறது என்னங்கிறது நான் கொஞ்சம் யோசிக்கணும், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, டைம் கொடுங்கலாம் சொல்லி அப்படியே பாவம் இவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்த தம்பதிக்கு இந்த பெண்ணை நினைத்து கஷ்டப்படுறாங்களே. ஆனால் இந்த பெண்ணு எவ்வளவு பெருமையான ஒரு பெண்ணு, ஊர் உலகத்தில் அத்தனை பேரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவளை பெற்ற அப்பா அம்மாவுக்கு இந்த பெண்ணு ஸ்விம் சூட்டு போட்டால் கூட கண்ணை கூசுது, கண்ணை மூடிக்கிறாங்க. அதே நேரத்தில் மற்ற விளையாட்டுகள்லாம் அவ்வளோ நல்லா விளையாடுது. அந்த விளையாட்டில் அவங்க போடுற உடையை வச்சு சரியில்லையே இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜான்சன் மண்டையை போட்டு உடச்சிக்கிறாரு. என்ன செய்யறது, எப்படி ஹவு டு சால்வ் திஸ். அண்ட் நாளைக்கு டெஃபினட்டாக இது ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் ஆர் குட்
பட் இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. என்ன செய்யலாம்னு மண்டையை போட்டு உடைத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் என்ன செய்வது? ரோகிணிங்கிற பெண்ணுக்கு அப்பா அம்மாவுக்கும் அப்பப்போ மனக்கசப்பு, சலசலப்பு, அதாவது சிரிப்பை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் இருந்த அந்த குடும்பத்தில் அழுகை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது பொண்ணு கண்ணை கசக்கினா அம்மா கசக்காமல் இருப்பாங்களா? அதே நேரத்தில் அப்பாவும் பாவம் ரொம்ப இளகின மனம் கொண்டவன். அவனுக்கும் பொண்ணு அடறது பொண்டாட்டி அதை நினச்சி அடறதெல்லாம் பார்த்து கலங்கி போய் பயந்து போய் என்னடா இது, என்ன ஆச்சு, நம்ம குடும்பத்துக்கு திருஷ்டி பட்டுடுச்சாங்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு பெரிய கவலை. கடவுள்கிட்ட சதா வேண்டிக்கிறான், கடவுளே ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், என் பொண்ணு நல்லா இருக்கணும் தானே நாங்கள் ஆசைப்படுறோம், அதுக்கு போய் ஏன் இந்த விபரீதமான ஆசைகள்லாம் கொடுக்குற அப்படியெல்லாம் கேட்டு டெய்லி மந்திரம் அது இது எல்லாம் சொல்லி இல்லையெல்லாம் பண்ணி அவ்வளோ வேண்டாத தெய்வம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு நல்ல புத்தி. அந்த பொண்ணு எதுவுமே தப்பு செய்யலை பாவம். ஸ்போர்ட்ஸ்லலாம் நல்லா விளையாடுது, நல்லா படிக்குது, ஸ்கூலில் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்குது. இது ஒரு தப்பா? அந்தந்த ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை போடுறா. அந்த ட்ரெஸ்ஸு வந்து இவங்களுக்கு ஐயோ நம்ம குழந்தை இப்படிலாம் ட்ரெஸ்ஸை போட்டு பேப்பர்லாம் வந்து அந்த பேப்பரை வந்து அவங்க வந்து பார்க்க கூட பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி, இதை மீன் மென்டாலிட்டின்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் வளர்ந்து அப்படியெல்லாம் இருந்து இன்றைக்கி இப்படி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் அது வந்து புரியும். ஆக்சுவலாக அவங்களுடைய ஷூக்குள்ளே போனால் தான் அவங்களுக்கு அந்த விஷயமே புரியும். ஆனால் என்ன செய்யணும் தவிக்கிறாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே மனிதர் அந்த ஜான்சன் அப்படிங்கிற அமெரிக்கன். அவர் இதுக்கு என்ன சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு மண்டையை போட்டு உடைக்கிற போது ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. பார்ப்போம் என்ன தீர்வு கிடைக்குதுன்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.